என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரஃபா நோன்பு எப்போது வைக்க வேண்டும், அதாவது ஆஷுரா நோன்பை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நோன்பு நோற்பதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கியுள்ளார்கள். ஆஷுரா என்பது ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளை குறிக்கும். ஆஷுரா நோன்பின் பலன்: ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோற்பது கடந்த ஆண்டு செய்த பாவங்களை அழித்துவிடும் என்பது நபிமொழியாகும். ஆதாரம் நூல் முஸ்லிம். புனிதமான மாதங்கள் 4. அவை 1 துல்காதா, 2 துல்ஹஜ், 3 முஹர்ரம், 4 ரஜப். இம்மாதங்களுக்கு இருக்கக்கூடிய புனிதத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இம்மாதங்களில் பேண வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் புனிதப்படுத்தியவைகளை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அதுவே அவனது இறைவனிடத்தில் அவருக்கு மிகச் சிறந்ததாகும். ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 22 வசனம் 30. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்பதை நபி அவர்கள் கண்டார்கள். அவர்களிடத்தில், நீங்கள் நோக்கின்ற இந்த நோன்பு எந்த நாள் என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், இது ஒரு புனிதமான நாளாகும். இதில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் சமூகத்தினரையும் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான். ஃபிரௌனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான். இதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்நாளில் நோன்பு நோற்றார்கள். அதனால் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசாவை பின்பற்றுவதற்கு உங்களை விட நாமே தகுதியானவர்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோற்க ஏவினார்கள். ஆதாரம் நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். முஹர்ரம் மாதத்தில் நோற்கின்ற சுன்னத்தான உபரியான நோன்புகளுக்கு பல நன்மைகள் உள்ளன. ரமலானுக்கு பின்னர் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதம் நோற்கும் நோன்பாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆஷுரா நோன்பு அதற்கு முந்தைய வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆதாரம் நூல் முஸ்லிம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வருகின்ற வருடம் நான் இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோற்பேன். ஆதாரம் நூல் முஸ்லிம். ஆஷுரா நோன்பை நபிகளார் நோற்று வந்தார்கள். அதோடு யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக மதீனாவுக்கு வந்த பின் 9வது நாளும் நோன்பு நோற்க வேண்டும் என்று கூறினார்கள். இதன் அடிப்படையில் 10வது நாளோடு 9வது நாளும் சேர்த்து நோன்பு நோற்பது சிறந்ததாகும். இதற்கே அதிகமான ஆதாரங்கள் உள்ளன. முடியாவிட்டால் 10வது 11வது நாட்களுமாக நோன்பு நோற்பது யூதர்களுக்கு மாற்றமாக செய்கின்ற செயலாக மாறும். இவ்விரு முறைகளிலும் ஒருவருக்கு நோன்பு நோற்க முடியாவிட்டால் 10வது நாள் நோன்பு நோற்று கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் புனிதமான இம்மாதத்தின் புனித தன்மைகளை பேணி இம்மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்து சுன்னத்தான நோன்பாகிய ஆஷுரா நோன்பை நோற்று நம் நபியவர்கள் கூறிய நற்கூலியை அடைய நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக, உதவி செய்வானாக. ஆமீன். தொடர்ந்து உங்கள் இஸ்லாமிக் கிட்ஸ் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.